வணக்கம். டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆஞ்சநேயர் அவதரித்த தினம், அமாவாசை, வழிபாட்டிற்குரிய நாள். என்ன வழிபாடு எப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் தப்பு நல்லதாக தெரியும், நல்லது தப்பாக தெரியும். அதனால் முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகள் மட்டும் செய்யுங்க. அனுகூலமான எண், திசை, நிறம் 3 நட்சத்திரத்திற்கும் கிடையாது கிடையாது கிடையாது. ரிஷபராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யுது. ஜெயிக்கிறீங்க. எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் அஞ்சனாதேவியே போற்றி, ஓம் அருக்கனே போற்றி, ஓம் சுக்ரீவனே போற்றி, அங்கதனே போற்றி. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஏன்னா உங்க மேல திருஷ்டி இருக்கு. அதனால இந்த வழிபாடு பண்ணினா நல்லது. பொறாமை இல்லாமற் போகும். உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. உயர்வு உண்டு, சந்தோஷம் உண்டு, நிம்மதி உண்டு, வெற்றி உண்டு. பணவரவுன்னா பணம் வர்றதுன்னு அர்த்தம் இல்லை, லாபம் வர்றதுன்னு அர்த்தம். ஆமாம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் அஞ்சனாதேவியே போற்றி, ஓம் அருக்கனே போற்றி, ஓம் சுக்ரீவனே போற்றி, அங்கதனே போற்றி. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஏன்னா உங்க மேல திருஷ்டி இருக்கு. அதனால இந்த வழிபாடு பண்ணினா நல்லது. பொறாமை இல்லாமற் போகும். உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம் இருக்கிறது. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. தேவையற்ற பேச்சு வேண்டாம். அனுகூலமான எண் 7, தெற்கு, வெள்ளை. பிரார்த்தனை முக்கியம். என்னங்கிறத சொல்றோம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் அஞ்சனாதேவியே போற்றி, ஓம் அருக்கனே போற்றி, ஓம் சுக்ரீவனே போற்றி, அங்கதனே போற்றி. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஏன்னா உங்க மேல திருஷ்டி இருக்கு. அதனால இந்த வழிபாடு பண்ணினா நல்லது. பொறாமை இல்லாமற் போகும். உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கிறது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி. அனுகூலம் 3 நட்சத்திரத்திற்கும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஓம் ஆண்டாளே போற்றி, பெரியாழ்வாரே போற்றி, கோதையே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஏழைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. துலாம் ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் செலவு, வீண் கவலை, அலட்டல் அதிகமாக இருக்கிறது. 3 நட்சத்திரத்திற்கும் கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். தேவையற்ற அவசரம் இருக்கிறது. நிதானமாக இருக்க வேண்டும். அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. பரிகாரம் முக்கியம். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். உயர்வு உண்டு. சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மை, பெருந்தன்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஓம் ஆண்டாளே போற்றி, பெரியாழ்வாரே போற்றி, கோதையே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஏழைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வீம்பு, கர்வம், ஆணவம் அதிகம், அலட்டல் அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. கும்பராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. பிரார்த்தனை முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. மீனராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஓம் ஆண்டாளே போற்றி, பெரியாழ்வாரே போற்றி, கோதையே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. ஆண்டாள் அருடைய நாச்சியார் திருமொழி கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஏழைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு அமாவாசை, ஆஞ்சநேயர் அவதரித்த தினம். அதனால் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லது. சனி பகவானுடைய, ராகு பகவானுடைய தோஷத்தை ஆஞ்சநேயருடைய தரிசனம் குறைக்கும். சனி பகவான் இப்பொழுது 3 ராசிகளுக்கு இன்னும் 3 வருடத்திற்கு உதவி செய்கிறார். அந்த 3 ராசிகள் ரிஷபம், துலாம், மகரம். சில ராசிகளுக்கு தொல்லைகளை ரொம்பவுமே குறைக்கிறார். தொல்லை குறைகிற ராசிகள் கடகம், விருச்சிகம், கும்பம், மீனம். தொல்லை அதிகமாகிற ராசிகள் சிம்மம், தனுசு, மேஷம், கன்னி. எனவே இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது சனியின் தோஷத்தை குறைக்கும், ராகுவின் தோஷத்தை குறைக்கும், சனியினுடைய கருணையை அதிகமாக்கும். நன்றி, வணக்கம்.